கூகுள் பண்ணி பாருங்கள், எத்தனை பேர் பீகார்லேருந்தும் யூபிலேருந்தும் கிளியர் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்களேன். அவ்வளோ லோவஸ்ட் லிட்ரஸி ரேட்லேருந்து எப்படி ஐஏஎஸ் ஐபிஎஸ்லாம் ஆகிறாங்க. நிறைய பேர் இப்போ அப்படியே இவ்வளோவா அப்படின்ற மாதிரி புதுசாக தெரிஞ்சிருக்கும். ஆக்சுவலி எதுவுமே இல்லை. ஜென்ரலாக நம்ம என்ன பண்ணுவோம், இந்த சைனாக்காரனை திட்டிகிட்டு இருக்கோம் அது இருப்போம் சும்மா. அதையே நம்ம எக்ஸாமில் கொஞ்சம் புரிஞ்ச ஒரு அவங்களுக்கு ஏற்ற டேர்மாக மாற்றி எழுதுறது தான் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் லேமன் கிடையாது, காமன் மேன் கிடையாது. ஓகேவா? யூ ஹாவ் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சுட்டீங்கன்றது நான் சொல்லிட்டேன். ஓகேவா? அடுத்த ஸ்டெப் எடுக்க வைக்கிறது உங்களோட கான்ஃபிடென்ட்டில் தான் இருக்குது. எய்ம் ஹையாக வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நிச்சயமாக எதுலேயும் தோற்றுற மாட்டோம். ஏதாவது ஒன்று கண்டிப்பாக கிடச்சிரும். சிசாட்டில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காம்ப்ரிஹென்ஷன், ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், தட் இஸ் போத் இங்கிலீஷ் அண்ட் ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் அப்படின்றது உண்டு. ஸோ இது எல்லாமே நீங்கள் காலேஜில் கேம்பஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக அதுக்காக படிச்சிருப்பீங்க. இல்லை அப்படின்னா மற்ற குட்டி குட்டி எக்ஸாம்ஸ்க்காக நிச்சயமாக குரூப் 4லேயே 25 கொஷின்ஸ் அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். ஓகே, ஸோ 10th வரைக்கும் உள்ள 10th லெவல் வரைக்கும் உள்ள என்ன சொல்கிறது ஆப்டிடியூட் அப்படின்றது தான். ஓகேவா? ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் இஸ் யுவர் So you have qualified for the mains now. Just think positive. நம்ம இப்போ அப்படியே ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணி மெயின்ஸ்க்கு போயிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ மெயின்ஸில் பேப்பர் ஏ அண்ட் பேப்பர் பி இஸ் யுவர் குவாலிஃபைங் பேப்பர். அங்கே எப்படி சிசாட் சொன்னமோ அதே மாதிரி அண்ட் மெயின்ஸில் நீங்கள் செமஸ்டரில் எப்படி எழுதிருப்பீங்களோ அதே மாதிரி டெஸ்கிரிப்டிவாக எழுதுறது, கன்வென்ஷனலாக எழுதுறது. ஓகே, ஸோ இதில் பேப்பர் ஏ அண்ட் பேப்பர் பி. பேப்பர் ஏல யூ வில் பி ரைட்டிங் யுவர் மதர் டங். உங்களுடைய மதர் டங் தமிழாக இருக்கட்டும், இல்லை எது வேணாலும் சூஸ் பண்ணலாம். நிறைய பேர் கேந்திரிய வித்யாலயில் படிச்சுட்டு வரேன் அப்படின்னா யூ கேன் சூஸ் ஹிந்தி ஆல்சோ. ஓகேவா? ஸோ இங்கே பேப்பர் ஏல எழுதணும் அண்ட் 25% யூ ஹேவ் டு ஸ்கோர் த மார்க் டு பாஸ் த எக்ஸாம். ஓகே, அண்ட் பேப்பர் பி இஸ் யுவர் இங்கிலீஷ். ஸோ இதில் ஒரு காம்ப்ரிஹென்ஷன் இந்த மாதிரியான கொஷின்ஸ்லாம் இருக்கும். இது ரெண்டுமே குவாலிஃபைங் பேப்பர். இதில் குவாலிஃபை ஆகிட்டிங்க அப்படின்னா 7 பேப்பர்ஸ் இஸ் யுவர் லைஃப் அப்படின்னே சொல்லலாம். ஸோ 7 பேப்பர்ஸ் அப்படின்றது பேப்பர் 1 இஸ் யுவர் எஸ்ஏ அண்ட் பேப்பர் 2 அப்படின்னா இதில் இவ்வளோ இருக்கா மேம் அப்படின்றது நிறைய பேர் இப்போ அப்படியே இவ்வளோவா அப்படின்ற மாதிரி புதுசாக தெரிஞ்சிருக்கும். ஆக்சுவலி எதுவுமே இல்லை. ப்ரிலிம்ஸ்க்கு என்னென்னலாம் படிச்சிங்களோ அதே தான் மெயின்ஸில் எழுத போகிறீங்க. ப்ரிலிம்ஸில் எதெல்லாம் எம்சிக்யூஸில் மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸில் ஷேட் பண்ணிங்களோ அதே சேம் திங் கதையாக அப்படியே மெயின்ஸில் எழுதுறது தான் இங்கே 7 பேப்பரும், சாரி 5 பேப்பர்ஸும். ஓகேவா? ஸோ இந்த பேப்பர் 2ல் ஜென்ரல் ஸ்டடீஸ் 1 இருக்கு இல்லையா, இதில் என்னெல்லாம் இருக்குது பாருங்களேன். ஹிஸ்ட்ரி, Indian heritage and culture, history and geography of the world, and society is the added one. So society அப்படின்றது இந்தியன் சொசைட்டி அப்படின்றது நீங்கள் எல்லாரும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் ஜென்ரலாக, அண்ட் யூ வில் பி நோயிங் தட். ஓகேவா? ஸோ அது புதுசாக இருக்குது மேம் அப்படின்னாலும் நம்ம தினைக்கும் பேசின ஒரு விஷயம் தான், டே பை டே நம்ம பேசுகிற ஒரு விஷயம். இந்தியன் சொசைட்டி அப்படின்றது எப்படி இருக்குன்னா, வெதர் இட் இஸ் அ பேட்ரியார்கல் சொசைட்டி ஆர் மேட்ரியார்கல் சொசைட்டி, தாய் வழி சமூகம் தந்தை வழி சமூகம் இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா. ஸோ உங்களோட சொசைட்டி எப்படி இருக்குது, விமன் வந்து எம்பவர்டாக இருக்காங்க, ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, ஸோ இதெல்லாம் பற்றி பேசுறது தான் சொசைட்டி அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட் படிப்பீங்க. அண்ட் செகண்ட் GS 2ல் என்ன பார்ப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்னன்ஸ் அண்ட் கான்ஸ்டியூஷன், பாலிட்டி, சோஷியல் ஜஸ்டிஸ். சோஷியல் ஜஸ்டிஸ் அப்படின்னா அது அப்படியே தமிழில் மாற்றி சொன்னோம்னா சமூக நீதி அப்படின்னு சொல்லுவாங்க. சமூக அநீதி அப்படின்றலாம் இருக்கு இல்லையா. ஸோ அதாவது இப்போ ரீசெண்டாக நடக்கிற ப்ராப்ளம்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா இதர் யூ ஆல் நோ தட் நிர்பயா கேஸாக இருக்கட்டும். ஓகேவா? ஸோ ஏதாவது இஷ்யூஸ் லைக் மணிப்பூர் இஷ்யூஸ் எல்லாருமே ஹேவ் கம் அக்ராஸ் தட். கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், அட்லீஸ்ட் ரீல்ஸ்லேயாவது பார்த்துருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த இஷ்யூ. ஸோ இந்த மாதிரிலாம் நடக்குது. வாட் யூ வில் பி தி, நீங்கள் ஒரு லாவை எப்படி ஸ்ட்ரென்தன் பண்ண சொல்லலாம் அப்படின்றதாவது இருக்கும் இல்லையா. ஸோ அதாவது இந்த டேபிளில் உட்காந்து டென்ஷன் ஆகி கத்துறதை விட ஜஸ்ட் மேக் யுவர் செல்ஃப் லைக் நான் போய் அந்த டேபிள்ல இருந்து என்ன மாற்றத்தை கொண்டு வருவேன் அப்படின்றத மாறுங்க. ஓகேவா? யூ ஆர் நாட் அ லேமன். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் லேமன் கிடையாது, காமன் மேன் கிடையாது. ஓகேவா? யூ ஹாவ் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சுட்டீங்கன்றது நான் சொல்லிட்டேன். ஓகேவா? அடுத்த ஸ்டெப் எடுக்க வைக்கிறது உங்களோட கான்ஃபிடென்ட்டில் தான் இருக்குது. ஓகேவா? ஃபைன். ஸோ தேர்ட் IR அப்படின்ற ஒரு டாபிக் இருக்குது, இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ். ஓகேவா? இட் இஸ் நத்திங் பட், ஸோ IFS ஆகிறவங்கலாம் ரொம்ப பிடிச்சி படிக்கிற ஒரு சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லலாம். இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் இஸ் நத்திங் பட், ஸோ மோடிஜி ரீசெண்டாக எங்கே விசிட் பண்ணாரு. ஓகேவா? நம்ம போயிட்டு வராங்களா, இந்தியா இஸ் ரெப்ரசென்டிங் தட், சாரி இந்தியா இஸ் விசிட்டிங் US, ஃப்ரான்ஸ், இந்த மாதிரிலாம் நைஜீரியா போயிட்டு வருது. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா. இதுக்கு அப்போ இந்தியாவுக்கும் USக்கும் என்ன ரிலேஷன்ஸ்? இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ். ஓகேவா? இந்தியாவுக்கும் இன்னொரு கண்ட்ரிக்கு என்ன ரிலேஷன்ஸ்? ஓகே, இப்போ இன்னேத்து நியூஸ் என்னன்னா இந்தியன் ஓஷன் ரீஜன் பற்றி பேசியிருக்காங்க அண்ட் அதோடைய கான்ஃபரன்ஸ் அப்படின்றது நடந்திருக்கு. ஸோ இந்தியன் ஓஷனுடைய இம்பாக்ட் என்ன, இந்தியன் ஓஷனுடைய சிக்னிஃபிகன்ஸ் என்ன, அண்ட் சைனீஸ் இன்ஃப்ளூயன்ஸ்னால அதில் என்னென்ன நடக்குது, சைனா உள்ள வரதுனால இந்தியாவுக்கு அது எப்படி இம்பாக்ட் ஆகுது. ஓகேவா? ஜென்ரலாக நம்ம என்ன பண்ணுவோம், இந்த சைனாக்காரனை திட்டிகிட்டு இருக்கோம் அது இருப்போம் சும்மா. அதையே நம்ம எக்ஸாமில்
கொஞ்சம் புரிஞ்ச ஒரு அவங்களுக்கு ஏற்ற டேர்மாக மாற்றி எழுதுறது தான் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, ஃபைன். ஸோ பேப்பர் 4 இஸ் யுவர் ஜென்ரல் ஸ்டடீஸ் 3 அண்ட் இங்கே எக்கனாமி, என்விரான்மெண்ட், இன்டர்னல் செக்யூரிட்டி, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட். இந்த இன்டர்னல் செக்யூரிட்டி ஏன்னா நான் ஏன் அதெல்லாம் சொல்ல, எக்கனாமியெல்லாம் படித்தது, என்விரான்மெண்ட்டும் ஸ்கூலிங்லேருந்து படித்தது தான். இன்டர்னல் செக்யூரிட்டி அப்படின்றது இட்ஸ் நத்திங் பட், ஸோ இந்தியாவில் உள்ளார செக்யூர்டாக இருந்தால் தான் நம்மளால் வெளியில் போய் ஏதாவது அட்லீஸ்ட் பேச முடியும், இன்னொருத்தவங்களோட ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஸ் அப்படின்லாம் வைக்க முடியும், அண்ட் இங்கே உள்ள மக்களையும் பாதுகாக்க முடியும் இல்லையா. ஸோ இதில் நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த மாவோயிஸ்ட், லெஃப்ட் விங் எக்ஸ்ட்ரீமிசம் அப்படின்றலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இதெல்லாம் பற்றி படிக்கிறது தான் இன்டர்னல் செக்யூரிட்டி. ஓகே, ஸோ இதெல்லாம் நம்ம எப்படி வந்து கண்ட்ரோலில் கொண்டு வரது, ஓகேவா, என்னென்னலாம் மெஷர்ஸ் எடுத்திருக்காங்க, ஸோ இதெல்லாம் தான் இன்டர்னல் செக்யூரிட்டியில் படிப்பீங்க. ஓகே, அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் இஸ் நத்திங் பட், ஒரு லேண்ட்ஃபால் நடக்குது, கேரளாவில் நிலச்சரிவு நடந்தது பார்த்துருப்பீங்க எல்லாருமே, லேண்ட்ஸ்லைட்ஸ். ஓகேவா, ஸோ அது ஏதாவது ஒரு பயங்கரமான ஃப்ளட் வருது, வாட் யூ வில் பி டூயிங், நீங்கள் அந்த டிஸ்ட்ரிக்டில் கலெக்டராக இருக்கும்போது என்ன பண்ணுவீங்க, ஏர்லி வார்னிங் சிஸ்டம் அப்படின்றது கொடுக்கணும். இந்த மண்ணில் லூஸ் சாண்டாக இருக்குது, இதில் நீங்கள் கொடுக்கக்கூடாது, இங்கே கட்டிருக்கக்கூடாதுன்றது தெரிஞ்சிருக்கும். சரி, கட்டியிருக்காங்க, ஓகே ஃபைன். ஸோ அந்த இடத்துலேருந்து பீப்புளை எப்படி எவாக்குவேட் பண்ணுவீங்க, முன்னாடியே எப்படி அவங்கள எமர்ஜென்சி சொல்லி ஏர்லி வார்னிங் சிஸ்டம். ஸோ நீங்களாம் தான் அதெல்லாம் பண்ண போகிறீங்க. ஐம் திங்கிங் ஆஸ் யூ எவ்ரி ஒன் லைக் அ கலெக்டராக தான் இப்போ எல்லாரையுமே உங்களை நான் பார்க்குறேன். மேம் நான் ஐபிஎஸ் மேம் அப்படின்னு கோவப்படாதீங்க. ஓகே, நீங்களும் வந்து காக்க சூர்யாவாகவே இருங்க, நான் எதுவும் சொல்லலை, ஃபைன், ஹாப்பி. ஐஏஎஸ், ஐபிஎஸ், வாட் எவர். ஓகே, எப்போவுமே எய்ம் ஹை அப்படின்றது தான். எய்ம் ஹையாக வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நிச்சயமாக எதுலேயும் தோற்ற மாட்டோம். ஏதாவது ஒன்று கண்டிப்பாக கிடைச்சிரும், அதுவே கிடைக்கும். அது இல்லாமல் இல்லை, எதுலையாவது ஒன்றுத்துல கை கொடுக்கும் நிச்சயமாக. ஃபைன். So General Studies 4, it's something a different and unique paper. It is completely, you will be studying about the ethics, integrity and aptitude அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த எத்திக்ஸ் அப்படின்றது நம்ம வாயில் பேச்சு வரத்துக்கு முன்னாடி குழந்தையிலேருந்து கற்றுக்கிற ஒரு சப்ஜெக்ட் அப்படின்றது சொல்லலாம். ஓகேவா, ஏன்னா எல்லா பேரண்ட்டுமே பேசிக்காக அவங்கள போய் வந்து அப்படி மதிக்கும், அப்படி திட்டக்கூடாது, அப்படி பேசாத, அப்படி திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது. ஸோ இந்த விஷயங்கள்லாம் பேசிக்காக நம்ம படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ண ஒரு சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இட் இஸ் ஆல் அபவுட் லைக் இது சிவில் சர்வீஸ் அட்மினிஸ்ட்ரேஷனில் என்ன பேச போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரப்ஷன்ஸ் பற்றி பேச போகுது. ஓகேவா, ஸோ கரப்டட் ஆஃபீஸர்ஸாக இருக்காங்க அண்ட் he or she is your friend and what will you do, அந்த இடத்துல நீங்கள் இருக்கும்போது என்ன பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதிரி கேஸ் ஸ்டடீஸ்லாம் கொடுத்து உங்களை யோசிக்கிற மாதிரியான கொஷின்ஸ் அப்படின்றதெல்லாம் இந்த GS4 இருக்கும். அண்ட் சம்திங் சர்ப்ரைஸ் தட் உங்களுக்காக ஃபார்ச்சுனேட்லி திஸ் சப்ஜெக்ட் இஸ் ஆடட் இன் டு தி டிஎன்பிஎஸ்சி மெயின்ஸ் பேப்பர். ஸோ டிஎன்பிஎஸ்சியில் மெயின்ஸில் மேக்ஸ் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டுக்கிட்டு இருந்தாங்க ஒரு காலத்தில். ஓகேவா, இப்போ அதையும் மாற்றியாச்சு. ஸோ இட் இஸ் சேம் ஆஸ் லைக் டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி மாதிரியே கொண்டு வந்தாச்சு எல்லாமே. ஃபைன். ஸோ அடுத்தது உங்களுடைய ஆப்ஷனல் சப்ஜெக்ட். ஓகே, ஸோ இந்த ஆப்ஷனல் சப்ஜெக்ட் அப்படின்றது நீங்கள் படித்ததே சூஸ் பண்ணலாம், பட் இட் இஸ் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது இந்த ஆப்ஷன். அண்ட் இதுக்கான கைடன்ஸ் அப்படின்றது எனக்கு கிடைக்கிது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அதை சூஸ் பண்ணலாம். ஐதர் இட் மேபி ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, தமிழ் லிட்ரேச்சர் கூட நீங்கள் எடுக்கலாம். ஓகேவா, தமிழ்லேயே நான் படிக்க போகிறேன் மேம், தமிழ்லேயே எழுத போகிறேன் அப்படின்னா தெர் இஸ் அ பர்சன் லைக் அவங்களும் நம்ம அகாடமிலேருந்து கிளியர் பண்ணி போனவர் தான். அண்ட் ஹீ இஸ் கரண்ட்லி சர்விங் யூபி கேடர், உத்தரப்பிரதேஷில் கலெக்டராக இருக்கார். மணிகண்டன் ஐஏஎஸ் பார்த்துருப்பீங்க அந்த சாரோடது. ஸோ தமிழ் வழியிலே படித்து பாஸ் பண்ணவங்க தான். ஓகே, ஸோ யூ கேன் ஆல்சோ டூ. எனக்கு இங்கிலீஷ் சரியாக வராது, கண்டிப்பாக சொல்கிறேன், வராதுன்னு ஒன்றும் இல்லை, கற்றுக்கல அப்படின்னு வேணால் சொல்லுங்கள். ஓகேவா, கற்றுப்பேன் அப்படின்னு சொல்லுங்கள். ஓகே, ஸோ தட் இஸ் நத்திங் டேர்ம் கால்டு வராது. ஓகேவா, அந்த மட்டும் தயவு செஞ்சு மைண்ட்லேருந்து எடுத்துங்க. ஏன்னா நீங்கள் உங்கள் பிரெயினை ட்ரெயின் பண்ணது வராமே போயிடும். ஓகேவா, பாசிட்டிவாக பேசுங்க, பாசிட்டிவாக இருங்க, நிச்சயமாக வரும். ஓகே, ஸோ இது இவ்வளோ சப்ஜெக்ட்ஸ் இருக்குது, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி அண்ட் ஆந்த்ரோபாலஜி, சைக்காலஜி, பொலிட்டிக்கல் சயின்ஸ் அண்ட் அக்ரிகல்ச்சர். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. யூ கேன் டேக் எனிதிங். நீங்கள் நிறைய பேர் இன்ஜினியரிங் பேக்ரவுண்டாக இருப்பீங்க. ஸோ அதே படித்ததே தான் எடுக்கணும் அப்படின்றது கிடையாது. ஓகே, அதுக்கான கைடன்ஸ் அப்படின்றது அண்ட் அபெண்டன்ஸ் ஆஃப் சோர்ஸ், அதாவது ரிசோர்ஸஸ் அப்படின்றது நிறைய இருக்கா அப்படின்றதெல்லாம் பார்த்துக்கிட்டு நீங்கள் தாராளமாக அதை எடுக்கலாம். ஓகேவா, ஸோ அதுக்கப்புறமா அதை யோசிச்சுக்கலாம். ஏன்னா இது உடனே பார்க்கணும் அப்படின்றது கிடையாது. ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டார்ட் பண்ணி பேசிக்காக உங்களுக்கு யூபிஎஸ்சியோட ஐடியாலாம் கிடச்சி படிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் யூ கேன் சூஸ். ஃபைன். ஸோ இப்போது நியூஸ் பேப்பரோட இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றத நான் கண்டிப்பாக சொல்லிட்டு இருந்தேன். நீங்கள் இப்போ ஹிஸ்ட்ரியாக இருக்கட்டும், ஜியாகிரஃபியாக இருக்கட்டும், இதெல்லாம் கரண்ட் ஈவெண்ட்ஸ் அப்படின்றது ஆட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. எல்லாத்துக்குமே கரண்ட் அஃபேர்ஸ் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். ஸோ உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நிச்சயமாக, எல்லாத்தையும் விட்டுருங்க. நார்மலாக ஸ்டடீஸ் ஓரியன்டாக எல்லாமே தமிழருடையது 5300 வருஷத்துக்கு முன்னாடி இரும்போடது அப்படின்றது கண்டுபிடிச்சிருக்காங்க. இரும்பு காலம், அயன் ஏஜ் அப்படின்றது கிளாப் வருது, பரவாயில்ல, நம்ம தான் தமிழ்நாடு தானே, கிளாப் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன ஒரு ரீஜனலிசம்.
இன்னொரு ரீஜனலிசம். வெரி குட். ஸோ 5300 இயர்ஸ்க்கு முன்னாடி, இப்போ நம்ம 2025 இருக்கோம், அப்போ 3300 வருஷத்துக்கு அப்புறம் இதையும் சேர்த்தோம்னா 5300 இயர்ஸ்க்கு முன்னாடி ஐனேஜ் அப்படின்றது சிஎம் ஆஃப் தமிழ்நாடு ஹாஸ் அனௌன்ஸ்டு தட். ஓகேவா? ஸோ இது ஆத்தென்டிகேட்டடாகவே அனௌன்ஸ் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ 5300 இயர்ஸ்க்கு முன்னாடி அப்படின்னா நம்ம சிந்து சமவெளி நாகரிகம்னு ஒன்று படிப்போம், ஐவிசி, இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் ஆர் ஹரப்பன் சிவிலைசேஷன். ஸோ இந்த டைமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க அந்த டயத்தில் வெண்கலம் பிரான்ஸ்ன்றது யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம இங்கே அயன் அப்படின்றது யூஸ் பண்ணதா சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் எதில் நீங்கள் எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரிக்குள்ளே ஆட் பண்ணிக்கணும், அடிஷன். ஓகேவா? ஸோ புக்கில் அப்படியே ஆஸ் இட் இஸ் இருக்காது, அடிஷன் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் உங்களுடைய மார்க் அப்படின்றது அதிகமாக ஆரம்பிக்கும். ஓகேவா? ஃபைன். ஸோ எப்போதுமே வந்து ஜஸ்ட் மேக் யுவர் செல்ஃப் ஆஸ் என்கேஜ்டு வித் தி கரண்ட் அஃபேர்ஸ். எப்போதுமே என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றது அண்ட் எதை படிக்கணும் எதை படிக்கக்கூடாதுன்றது ஃபர்ஸ்ட் தெரியாது. ஸோ அதுக்காக நம்ம அகாடமியில் எப்போதுமே ஃபவுண்டேஷன் கோர்ஸ், பேசிக்காக எப்படி படிக்கணும், ஓகே, நியூஸ் பேப்பர் ரீடிங்க்குன்னு ஒரு 1 வீக் செஷன்ஸ் போகும். ஈவன் இஃப் நீட் அப்படின்னா 1 மந்த் கூட அந்த செஷன்ஸ் போகும். ஸோ எப்படி வந்து பேசிக்காக எதை படிக்கணும்னு தெரியல மேம், லேட் ஆகுது, இதுக்கு எந்த சப்ஜெக்ட் கீழே வரும், எதுக்காக படிக்கணும். See, it is very much important is how to studyன்றதை விட how not to study is very much important. ஓகே, ஸோ அப்போ எப்படி படிக்கணுன்றத விட எப்படி தேவையில்லாததெல்லாம் படிக்கக்கூடாதுன்றது இம்பார்ட்டன்ட். சும்மா எதையோ எடுத்து வச்சுட்டு படிக்கிறத விட இது இம்பார்ட்டன்ட், இது இந்த சிலபஸ்க்கு வரும் அப்படின்றத படித்து பாஸ் பண்ண முடியும். ஓகே, ஃபைன். So this is your mains examination. இதோடைய ஃபைனல், இது each paper has 250 marks, 250 marks அப்படின்றது இருக்கும். டோட்டலி 1750 marks and உங்களோட இன்டர்வியூவில் 275 marks டோட்டலி. and this year is your 2025 அப்படின்ற மாதிரி 2025 மார்க் அப்படின்றது தான். எத்தனை பேர் இந்த வருஷம் அப்ளை பண்ணியிருக்கீங்க? சூப்பர். ஆல்ரெடி ப்ரிப்பேரிங்கா? வெரி குட். ஓகே ஓகே. ஸோ கண்டிப்பாக இந்த அட்டம்ப்ட்லேயே நான் கிளியர் பண்ணிவிடுவேன் அப்படின்றவங்க இங்கே தான் பிரச்சனை. இப்போ இதெல்லாம் பேச ஆரம்பிக்கிறேன். உங்கள் மேலே அந்த கான்ஃபிடென்ட் அப்படின்றது ஏன் வரல? சார் சொன்ன மாதிரி நார்த்லேருந்து எங்கெங்கே இருந்தோ வந்து நம்ம அகாடமியில் அட்டென்ட் பண்ணிட்டு போகிறாங்க, ஆனால் தமிழ்நாட்டிலேருந்து வரமாட்டுறாங்க அப்படின்னா, ஆக்சுவலி நார்த் சைடில் நீங்கள் எல்லாரும் படிக்கலை, எதுவுமே இந்த என்ன சொல்கிறது, பேசிக்காக நீங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்குள்ளே வரல அப்படின்னாலும் யூ ஹவ் ஹர்ட் அபவுட் தட். நீங்கள் கண்டிப்பாக அதை கேள்விப்பட்டிருப்பீங்க. Bihar is a state which is have very much lowest literacy level அப்படின்றது உங்களுக்கு தெரியும். படிப்பு என்ன சொல்கிறது, எழுதுற படிக்கிறதுன்னு சொல்லிட்டு லிட்ரஸி அப்படின்றது எடுப்பாங்க இல்லையா, அந்த எழுத படிக்கிற தெரிஞ்சவங்கன்னு எழுதுறதுல தமிழ்நாடு அப்படின்றது டாப் மோஸ்ட் ஸ்டேட்லேயும் இருக்குது. ஓகேவா? ஆனால் பீகார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீகார், உத்தரப்பிரதேஷ்லாம் அதெல்லாம் லோவஸ்ட் லிட்ரஸி ரேட்டில் லாஸ்ட் ரேங்க்ல இருக்கிறது. பட் யூ ஆர் ஹேவிங் ஜஸ்ட் கூகுள் வேணால் பண்ணி பாருங்க ஆஃப்டர் திஸ் ஈவென்ட், நாட் நவ். ஓகேவா? கூகுள் பண்ணி பாருங்க எத்தனை பேர் பீகார்லேருந்தும் யூபிலேருந்தும் கிளியர் பண்ணி இருக்காங்கன்னு பாருங்களேன். அவ்வளோ லோவஸ்ட் லிட்ரஸி ரேட்லேருந்து எப்படி ஐஏஎஸ் ஐபிஎஸ்லாம் ஆகிறாங்க. ஓகே, அது யோசிச்சு பார்த்தீங்களா? ஏன் கொஸ்டின் பேப்பர் லீக் பண்ணுவாங்க மேம் அப்படிலாம் சொல்லக்கூடாது. அப்படிலாம் யூபிஎஸ்சியில் வாய்ப்பே இல்லை அந்த மாதிரி நடக்கு. இப்போ டிஎன்பிஎஸ்சிலையும் அந்த மாதிரிலாம் நடக்க மாட்டேங்குது. அதையும் சொல்கிறதுக்கு வந்து பயங்கர பெருமையாக இருக்குது, பயங்கரமாக இருக்குது. உங்களோட எக்ஸாம் ஹாலெல்லாம் போனீங்கன்னா ரொம்ப பெர்ஃபெக்டாக தான் கொடுத்துட்டு இருக்காங்க. இட் இஸ் வெரி கமெண்டபிள் ஒர்க். ஃபைன். சரி சொல்லுங்கள், பை பீகார்லேருந்து நார்த்லேருந்து எதுக்கு இவ்வளோ பேர் கிளியர் பண்ணுறாங்க? லாங்குவேஜ் ஹிந்தியில் இருக்குண்ணா. ஐயோ, மும்மொழி கொள்கை டாபிக்லாம் வந்துடும் போல இருக்கு, ஒரே கான்ட்ரவர்சியலாக போகுது. சரி, ஓகே ஃபைன். நேஷனல் எஜுகேஷன் பாலிசி அப்படின்றது somebody calling. சொல்லுங்க மேம். அவங்க 10 பேர் படித்தாலும் கரெக்டாக எஜுகேஷன் ஃபாலோ பண்ணி படிப்பாங்க. எஜுகேஷன் 10 மெம்பர்ஸ் அவங்க எழுத்தறிவு படிப்பறிவு கம்மியாக இருந்தாலும் குறைவான மக்கள் படித்தாலும் கரெக்டாக அவங்க ஒரு பொசிஷனுக்கு போகணும்னு படிப்பாங்க. வெரி குட், பார்ஷியலி கரெக்ட், சூப்பர். ஆக்சுவலி என்ன அப்படின்னா எல்லாருமே அப்படி தான் படிக்கிறது, இல்லைன்னு சொல்லலை. பட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த திங் இஸ் லைக் அவங்க படிக்கிறதே பாஸ் ஆகிறது செகண்ட் கிளாஸ் தேர்ட் கிளாஸ் இப்படி தான் கிளியர் பண்ணுவாங்க. நம்ம வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து இவ்வளோ ஜிபிஏ வச்சுருக்கோம், 9 ஜிபிஏ வச்சுருக்கோம், 8 பாயிண்ட் சம்திங் அப்படியெல்லாம் பேசிட்டு கடைசியில் நம்ம வாழ்க்கையில் தேவை வேலை. ஓகேவா? ஆனால் அதில் வந்து நம்ம விட்டுருப்போம். ஓகேவா? எல்லாரும் கிடையாது, ஒரு சில பேர். ஏன் நான் நல்லா தானே படித்தேன், எனக்கு ஏன் கிடைக்கல அப்படின்னா எப்போ படிக்கணும் அப்படின்றது இருக்குது. திஸ் இஸ் த ரைட் டைம் யூ ஹேவ் டு ஸ்டார்ட் தி ஸ்டடி ப்ரிப்பரேஷன் அப்படின்றது. ஓகேவா? ஸோ இந்த டைமில் இன்னும் படிக்கணுமா அப்படின்னா திஸ் இஸ் ஃபார் யுவர் லைஃப். இதை தான் மேம் அப்பயும் சொன்னாங்க பேரண்ட்ஸு 12th காலேஜ்லேயும் அப்படின்னா. எஸ், கண்டிப்பாக இருக்குது, இல்லைன்னு சொல்ல. பட் காம்படிஷன் அவங்க சொன்னதுலேயும் தப்பு இல்லை.
அவங்க காலத்தில் அப்படி இருந்துச்சு, படித்தாதான் வேலைன்னா. கண்டிப்பாக இப்பயும் படித்தாதான் வேலை. ஒரு டிகிரி இருந்தால் தான் நீங்கள் உங்களால் அப்ளை பண்ண முடியும். ஆனால் என்ன அப்படின்னா இந்த இடத்துல காம்படிஷன் அப்படின்றது ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஸோ அதுக்காக நீங்கள் கண்டிப்பாக ஓட வேண்டியது ஓடி தான் ஆகணும். ஓகே, இட் இஸ் ஆக்சுவலி டஃப். ஐ எம் நாட் சேயிங் ஹியர் லைக் நான் இங்கே வந்து ஈஸி மேஜிக் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். இட் இஸ் டஃப். யூ ஆல் நோ தட். யூ ஆர் வெல் மெச்சூர்ட். எல்லாருமே இப்போ வந்து காலேஜ் படிக்கிறவங்க, காலேஜ் படித்து முடிச்சவங்கன்ற மாதிரி தான் வந்திருப்பீங்க. ஸோ இட் இஸ் ஆல் அபவுட் லைக் ஹவ் யூ ஆர் மேக்கிங் இட், ஹவ் யூ ஆர் கோயிங் டு மேக்கிங் இட் ஈஸியர் அப்படின்றதுலாம் இருக்குது. புரியுதா என்ன பேசுகிறேன்னு? இது டஃப் தான், கஷ்டம் தான். நீங்கள் அதை எப்படி ஈஸியாக மாற்றுறீங்க, அதில் எங்களோட பங்கு அப்படின்றது நிறையவே இருக்கும். ஓகேவா? ஸோ கிங் மேக்கர்ஸ் இஸ் வெரி மச் ரெடி டு ரெடியூஸ் யுவர் ரெடியூஸ் யுவர் ஒர்க் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். அதில் எல்லா நோட்ஸ் டெய்லி பேசிக்கில் நான் சொன்னேன் இல்லையா, நியூஸ் பேப்பர் அப்படின்றது. ஸோ நம்ம அகாடமியில் குட் மார்னிங் டெஸ்ட் அப்படின்றது வச்சுட்டு இருக்கோம். அண்ட் டெய்லி ஆன்சர் ரைட்டிங் அப்படின்றது மெயின்ஸுக்கும் ரெகுலராக 2 கொஷினும் 10 கொஷின்ஸ் அப்படின்றது உங்களுக்கு அப்ஜெக்டிவ் டைப்பில் ப்ரிலிம்ஸில் எப்படி கேட்குறாங்களோ அதே மாதிரி டெய்லி பேசிஸில் கொஷின் பேப்பர் ஓரியன்டாக எடுத்துப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் எங்கேயுமே மிஸ் பண்ண மாட்டீங்க கரண்ட் அஃபேர்ஸ். ஓகேவா? ஸோ பேசிக்காகவே உங்களுக்கு டெய்லி நீங்கள் படித்த நியூஸ் பேப்பர்லேருந்து அப்படியே கொஷினாக அட்டன் பண்ணும்போது யூ ஆர் வெரி மச் ரெடி டு கிவ் யுவர் ப்ரிலிம்ஸ். ஸோ மெயின்ஸுக்குமே ரெடி ஆகிடுவீங்க. டெய்லி ஆன்சர் ரைட்டிங் அப்படின்னா டெய்லி ஒரு 2 கொஷின் எழுதிட்டே வந்தீங்கன்னா எப்படி மெயின்ஸ் கஷ்டமாக இருக்கும்? இதில் நீங்கள் நினைக்கலாம் 20-25 மார்க்ஸா அப்படின்னா நம்ம செமஸ்டரோட கம்பேர் பண்ணும்போது அவ்வளோ ஒன்றும் கஷ்டம் கிடையாது. ஆமாம் தானே? And moreover, All India rank 1, he has cleared from our academy, Aditya Srivatsava. எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன், இந்த வருஷம் லாஸ்ட் இயர் கிளியர் பண்ணவங்க. ஓகே, ஸோ அவங்களுடைய மார்க் எவ்வளோன்னு தெரியுமா? 1099. நல்லா இருக்குல்ல? இப்போ தான் கைத்தட்டுறார். 2025க்கு கிட்டத்தட்ட 50% மார்க். அப்போ பயப்படணுன்றது அவசியமே இல்லை. ஃபர்ஸ்ட் ரேங்கே 1099 தான். ஓகேவா? அப்போ நம்ம எதுலையாவது ஒரு ரேங்க்ல வந்துட மாட்டோமா அப்படின்னு நினைக்கிறத விட நானும் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குவேன் அப்படின்னு படிங்க. ஓகேவா? ஸோ கண்டிப்பாக உங்களால் யூ கேன் மேக் உங்களோட லைஃப்பை க்ரூம் பண்ணுறது, உங்களோட லைஃப்பை ஷேப் பண்ணுறது. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தீஸ் ஆல் யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி அப்படின்றது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா உங்களை ஒரு இந்த சொசைட்டிக்கு தேவையான ஒரு நல்ல ஒரு பர்சனாக கண்டிப்பாக கிரியேட் பண்ணும். அண்ட் நான் சொன்னேன் இல்லையா, நார்த்லேருந்து வராங்கன்னு. எங்களுடைய சிஎம்டி சார் பூமிநாதன் சார் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரியலப்பா ஏன் வந்து சவுத் இந்தியாவிலேருந்து ஏன் நிறைய பேர் முக்கியமாக தமிழ்நாட்டிலேருந்து நல்லா படிக்கிறானுங்க ஆனால் ஏன் வரமாட்டாங்க தம்பிங்கெல்லாம் அப்படின்னு சொல்லி சார் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஃபினான்ஷியல் இஷ்யூவாக இருக்கும், இல்லை அப்படின்னா எனக்கு அடுத்தது படிக்க முடியல, எனக்கு வந்து பயமாக இருக்குது அப்படின்னா. ஸோ கண்டிப்பாக பயமாக இருக்குது அப்படின்றதுக்கான அவேர்னஸ் செஷன் தான் விகடனும் கிங் மேக்கர்ஸும் சேர்ந்து நடத்துகிற இந்த ப்ரோக்ராம். ஓகே, ஃபினான்ஷியல் பிரச்சனைன்னு சொல்கிறதுக்கு தான் இப்போ எழுதுன நீங்கள் ஸ்காலர்ஷிப் டெஸ்ட். இதையும் தாண்டி நீங்கள் படிக்கல அப்படின்னா தட் இஸ் மிஸ்டேக் ஆன் யுவர் சைடு ஒன்லி. ஓகேவா? ஸோ கண்டிப்பாக நீங்கள் படிக்காமல் போக மாட்டீங்க. தமிழ்நாட்டிலேருந்து நிறைய ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகணும் அப்படின்றது தான் எங்கள் சாரோட ஆசையும் கூட, கனவும் கூட. ஸோ கண்டிப்பாக உங்களோட வெற்றி எங்களோட வெற்றியாகவும் இருக்கும். ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட்.